வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, செல்லியன்ட்ட கோபி சொல்லிட்டு இருக்கிறாரு, இனிமேல் உன் லைஃப்பில் எந்த டிசிஷன் எடுக்க போகிறதா இருந்தாலும் அது என்கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. குழந்தைய ஜெனி கூட அவங்க அம்மா அனுப்பி வச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் ராதிகா இப்போது பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த விஷயத்தில் பாக்கியா பண்ணது தான் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா அப்படி பண்ணலை அப்படின்னா ஜெனியோட அப்பா கண்டிப்பாக அத்தை மேலேயும் செல்லியன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அன்னை பொண்ணு விஷயத்தில் வேணால் பாக்கியா பண்ணது தப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த குழந்தை விஷயத்தில் பண்ணது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பாக்கியா எப்போ வருவாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது செல்லியனும் பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. அங்கேயே நில்லு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. உங்கள் அத்தை எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறா, அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும் அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. இப்போ நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருச்செந்தூர்லேருந்து வரேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க பாக்கியா. கோபி குன்னக்குடியில் வச்சு உன்னை பார்த்துருக்குறான், அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுவான்னு தெரிஞ்சு நீ எப்படி தைரியமாக போய் சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு போகிறேன்னு நீ கிளம்புனப்ப நாங்கள் உன்னை அனுமதிச்சிருக்கவே கூடாது, அதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. நம்ம மனசில் என்ன கேள்வி வருது அப்படின்னா, இவங்க யாரை அனுமதி கொடுக்கறதுக்கு, அவங்க மகனையே இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ மருமகள்ன்ற உறவு கூட கிடையாது, அவங்க எப்படி பாக்கியாவை அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நீ போன இடத்துல உன்னோட வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானம்மா, எதுக்காகம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாக்கியாவோட மாமனாருமே. பொண்ணை பெற்றவங்க வயிறறிஞ்சு ஏதாவது சாபம் கொடுத்தாங்கன்னா நம்ம குடும்பத்தை தானம்மா பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கோபி இதுதான் சாக்குன்னு எப்போதுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட அப்பா கூட நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. செய்கிறது எல்லாமே தேவையில்லாத வேலை, இப்போ சோஷியல் ஒர்க்கில் வேற இறங்கிட்டியா, நீ ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஆடுற அப்படி இப்படின்னு கோபியுமே அவர் பங்குக்கு திட்ட ஆரம்பிச்சிட்றாரு. அம்மாவை அவங்க பக்கத்து நியாயத்தை சொல்ல விடுங்க பாட்டி அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ வாய் மூடுடா, எதுவும் பேசாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. பாக்கியா இப்போ எல்லார்ட்டையுமே என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான், இனிமேல் என் லைஃப்பில் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டே பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எழில் பாக்கியாட்ட என்னம்மா உன் தரப்பு நியாயத்தை சொல்வேன்னு பார்த்தா நீ சரண்டர் ஆயிட்டமா அப்படின்னு கேட்குறாரு. என் மேலே தப்பு இல்லை, நான் பேச ஆரம்பித்தேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துட்டே தான்டா இருக்கணும், ஆனால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அதான் இதுக்கு மேலே பிரச்சனையை பெருசு பண்ண வேணான்னு மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனியா இப்போ அவங்க வராங்க. குன்னக்குடியில் நீ வந்து இறங்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ராஜி அக்கா ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப உம்முனே இருந்தாங்கம்மா, யார் கூடவும் ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு நினச்சேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ஆனால் நீ பண்ணது சான்ஸே இல்லைம்மா, இந்த படத்தில் ஹீரோலாம் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கிறம்மா நீனு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறேங்க. பாக்கியா இனியாட்ட சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலையில் நடந்துச்சு அப்படின்னு என்னால் உனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி விரும்பியிருந்தா அப்படின்னா வீட்டில் சொல்லியிருந்துருக்கணும், அவள் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுட்டதுனால நம்மளும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற திங்கிங் மட்டும் உனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்ன அம்மா எப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்னு கேட்குறாங்க இனியா எழில்கிட்ட. நீ யாரையாவது விரும்பினேன்னா வீட்டில் சொல்லுன்னு அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு எழில். நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் லைஃப்பில் செட்டில் ஆகு, அப்போ உனக்கு ஏதாவது ஒரு பையன் பிடிச்சிருந்தானா அவன் நல்லவன் தெரிஞ்சால் நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு எழில். இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு நீங்களே எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா. பாக்கியா எல்லாருமே ரவுண்டு கட்டி பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்கிறப்ப சிம்பிளாக சாரி அப்படின்னு சொன்னது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. பாக்கியா எந்த சூழ்நிலையில் ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னா பாக்கியா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.